ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் காலைக்காக ஜீவனுள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக, அவரை பார்க்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக இந்த நல்ல நாளிலே எங்களை கூடிவர செய்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் பெரியவர், எங்கள் தேவன் நீர் நல்லவர். இன்றைய தினத்திலே புதிய விதத்திலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நீர் எங்களை தொடும்படியாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தால் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொடும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக, ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். We thank you for the hope that you have given us, Lord. இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நிரப்பும். தடைகளை உடைத்து கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தொழுது கொள்ள இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்று நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுத நாள் காலையிலே ஆண்டவரை ஆராதித்து உயர்த்தி பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
Praise the Lord. God sent His Son. They called Him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy He gives. But greater still, the calm assurance can face uncertain days because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. And then one day I'll cross this river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the light of glory, and I'll know He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds my future, and life is worth the living just because He lives. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் கெத்செமனே தோட்டத்திலே பாவம் செய்த பொழுது
இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அந்தகாரம் வந்தது. அதற்கு பேர் தான் மரணம். டெத் கேம் இன்டு திஸ் வேர்ல்ட். அன்று முதல் மனிதனுக்கு மரணத்தை கர்த்தர் நிச்சயித்தார். அன்றைக்கே ஆதாம் சாகவில்லை, ஆவிக்கிற விதத்திலே அவன் செத்து போய்விட்டான். அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்திலே ஒரு மரத்தினால் பாவம் செய்ததினால் ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், அதே மரத்தை கல்வாரியிலே கர்த்தர் he planted it, அதில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அன்றைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரித்து உயிரோடு இருந்தபடியால் மரணம் ஜெயிக்கப்பட்டது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை என்றால், நாம் இயேசுவை சந்திப்போம். இயேசுவின் மரணத்திலே மரணத்திற்கே ஒரு மரணம் வந்துவிட்டது. Death had its death in the death of Jesus Christ. மறுபடியுமாக சொல்லுகிறேன், death had its death in the death of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே எதற்கு மரணம் வந்துவிட்டதா? மரணத்துக்கே ஒரு மரணம் வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் சந்தோஷத்தோடு கூட, இன்றைக்கு என்னுடைய கப்பல் முழுகிடுச்சுன்னு யாரும் உட்காந்துருக்க தேவையில்லை. முகத்தில் நல்லா சிரிச்சிட்டு இந்த காலையிலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவர். சாபங்கள் நீக்கவே பூலோ வந்தாரையா, மனிதனை மீட்கவே சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, பாடுவோமா? எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ள கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ள கேட்காரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசு. பாடுவோமா? எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. Praise the Lord. கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். God has given us a living hope because இயேசு உயிரோடு எழுந்தபடியால் நம்பிக்கை அல்ல, அதற்கு பெயர் என்னவென்றால் ஜீவனுள்ள நம்பிக்கை. லிவிங் ஹோப். He has given us living hope. இந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இல்லையா? ஜீசஸ் இஸ் மை லிவிங் ஹோப். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். இந்த ஆங்கில பாடலை நாம் how great the chasm that lay between us, how high the mountain. Praise God. How great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the night. When through the darkness your loving kindness tore through the shadows of my soul.
written, Jesus Christ, my living hope. Could imagine so greater mercy, what heart could fathom such boundless grace? The God of ages stepped down from glory to wear my sin and bear my shame. The cross is spoken, I am forgiven. The King of Kings calls me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living hope. எழுமி நின்று பாடுவோமா? Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah.
Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 2 பேராசிரியர்கள் சந்தித்தார்கள். 2 ப்ரொஃபஸர்ஸ், வெரி ரினவுண்ட் philosophy ப்ரொஃபஸர்ஸ். அவர்கள் சந்தித்து அவர்களோடு 2 பேருமே ஏத்தியிஸ்ட்னா நாஸ்திகர்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள். அவங்க பேர் ஏத்தியிஸ்ட்னு சொல்லுவாங்க, நாஸ்திகர்கள் என்று சொல்வார்கள். அக்னாஸ்டிக்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா கடவுள் இருக்காரா ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பேர் அக்னாஸ்டிக். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கல்லில் இருப்பார், மண்ணில் இருப்பார், யாருன்னு தெரியாது, எல்லாமே கடவுள்னு சொல்கிறவங்க தான் இவங்க அக்னாஸ்டிக்ஸ். இவங்க 2 பேரும் ஏத்தியிஸ்ட் பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க. ஒருத்தர் பேர் வந்து லியூ வேலஸ், வெரி ஃபேமஸ் ஃபிலாசபர். இன்னொரு பேர் வந்து இங்கர்சால், நீங்கள் பார்க்கலாம், இஸ் அ கம்யூனிஸ்ட். இவங்க 2 பேரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சந்தித்து சொன்னார்களா, மறுபடியும் நம்ம வெக்கேஷன் பொறுத்து வரப்போகிறோம் 6 மாதத்தில் 2 பேரும் ரிசர்ச் பண்ணி புஸ்தகம் எழுதலாம். என்ன புஸ்தகம் எழுதலாம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை, ஜீசஸ் டிட் நாட் ரைஸ் ஃப்ரம் த டெட். நீங்கள் கூகுளில் இதை பார்க்கலாம், இது உண்மையான சம்பவம். 2 பேரும் பிரிஞ்சு போனாங்களாம். அவங்க ஊரில் போய் 2 பேரும் புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சாங்களாம். தே டிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச். இஸ்ரேவேலுக்கு சென்று இயேசு உயிரோடு எழுந்தாரா, நிறைய ஸ்க்ரோல்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது 2 பேரும் மறுபடியும் சந்தித்தார்கள். 2 பேரும் புஸ்தகத்தை எழுதிட்டு வந்து சந்தித்தார்கள். அதில் வந்து இங்கர்சால் எழுதின புக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஹூ ரோல்டு த ஸ்டோன், கல்லை புரட்டினது யார். அந்த புஸ்தகத்தினுடைய தீம் என்ன தெரியுமா? இயேசு உண்மையாகவே உயிரோடு எழுந்தார். இன்னொரு இருந்தார் பாருங்க, அவர் பேர் லியூ வேலஸ். அவர் எழுதின புக்கு பேர் என்ன தெரியுங்களா? பென்ஹர், த ஃபேமஸ் மூவி. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் த ஒன்லி மூவி தட் ஹேஸ் won 12 ஆஸ்கர்ஸ். எந்த மூவி இதற்கு வின் பண்ணதில்லை. நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதில் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவையில் இருந்து வருகிற ரத்தத்தில் எப்படி குஷ்டரோகிகள் குணமானார்கள், இயேசு கிறிஸ்துனுடைய அருமையான சரித்திரத்தை அதில் எடுத்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மிகவும் வல்லமையுள்ளவர். அவர் உலகத்திலே 3 வருஷம் நடந்து அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதத்தை காட்டிலும் உயிரோடு எழுந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மிகவும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கீங்க, உங்களை அந்த வல்லமை தொடுவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அவர் சுகமாக்குவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த தொடுதல், அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அது உயிர்த்தெழுந்த வல்லமை. மரணத்தை ருசி பார்த்து சிலுவையிலே அவர் பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தார் பாருங்க. நியூ பாடி, ரிசரக்டட் பாடி, உயிர்த்தெழுந்த சரீரத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அவர் எழுந்தார். இன்றைக்கு அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த ரிசரக்டட் பவர் நம் மத்தியில் இங்கே இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டரை நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஆனால் அவருடைய வல்லமை இன்றைக்கும் உங்களை தொட வல்லமைகளாக இருக்கிறது. கண்களை மூடி, கர்த்தாவே, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஈஸ்டர் சர்வீஸ்க்கு வந்து போனேன் அல்ல, ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, the resurrected power of Jesus எனக்குள்ளாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து
எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஒரு மரணத்திலிருந்து ஒரு சரீரத்தை எழுப்புகிற அந்த வல்லமை, இயேசுவை அடக்கம் பண்ணி அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த வல்லமையை நீங்க செயல்படுத்துங்க. இன்னைக்கு அந்த வல்லமையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது you can receive healing, சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லலாம். நீங்க என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை? எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ பைபிள் படிச்சிருக்கிறேன், மற்றவங்களெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன், ஒன்றுமே நடக்கவில்லையே. சகோதரனே சகோதரியே, நம்பிக்கை எழுந்து போகாதீங்க. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்கள் எழுந்து போக வேண்டாம். Don't lose that hope that God has given you. சிலரை பார்த்து இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். Don't lose that living hope. உங்க நம்பிக்கையை மற்ற காரியங்கள் மேல போடுவதை காட்டிலும் கர்த்தர் மேல நம்பிக்கையை வைப்போம். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் கிரியை செய்கின்றன. உங்க தலை முதல் கால் வரை, உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய தசைகள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய எல்லா விதமான சரீர உபாதைகளையும் அவர் சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Just worship him this morning. ஒருவேளை மனதில் குழப்பத்தோடு வந்திருக்கீங்களா? ஒருவேளை ஒரு பயத்தோடு இன்றைக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனா கர்த்தர் என்னை தொட வேண்டும் என்று நீங்க நம்புறீங்களா? அவரை நோக்கி நீங்க பாடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. பாடுவோமா? சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Just receive the healing in your body. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக. ஹல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே,
கர்த்தாவே, இந்த காலையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்த உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, அந்த உயிர்த்தெழுத வல்லமை எங்கள் சரீரத்திலே பாயட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் எங்களை நிரப்பும். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளை மாற்றும். கர்த்தாவே, எங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அகற்றி போடும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுத்து போடும். கர்த்தாவே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று உம்முடைய வேதம் சொல்கிறதே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஒவ்வொருக்கும் வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தையும் கர்த்தர் தருவீராக. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்கு இருக்கிறது. The power of resurrection is in this place. நான் ஏதோ சும்மா சொல்லல, இங்க கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் உணர்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் அதை உணருங்கள். அது உங்களை மாற்ற வல்லதாய் இருக்கிறது. உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. உங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை சுகமாக்கும்படியாக, கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்கும்படியாக உயிர்த்தெழுந்த இரட்சகர் இந்த நேரத்தில் கண்களை மூடி அவரை நோக்கி அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 18, யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 25ஆம் வசனம், 29ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 20, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம், 25ஆம் வசனம், 29ஆம் வசனம். Mary Magdalene came and told the disciples that she had seen the Lord and that he had spoken these things unto her. 25ஆம் வசனம். The other disciples therefore said unto him, We have seen the Lord. But he said unto them, Except I see in his hands the print of the nails, and put my finger into the print of the nails, and thrust my hand into his side, I will not believe. 29ஆம் வசனம். Jesus saith unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen and yet have believed. தமிழிலே வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். 25ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளுடன் காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். 29ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்லுவோம். நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து உயர்த்தி நாம் சொல்லுவோம். This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says. Today I will be taught the word of God. My mind is alert. Heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. Praise the Lord. நான் வாசித்த இந்த 3 வசனங்களை, ஒரு வார்த்தை 3 வசனத்திலும் ஒரு சந்தர்ப்பம் மறுபடியுமாக எழுதப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம், தான் கர்த்தரை கண்டதையும்.
25ஆம் வசனம், கர்த்தரை கண்டோம். 29ஆம் வசனம், நீ என்னை கண்டதினாலே, பிகாஸ் thou hast seen me. 3 வசனங்களிலும் 3 நபர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதை குறித்து இந்த 3 வசனங்களிலும் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம் verse 18, 18ஆம் வசனத்திலே மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின் saw Jesus. 25ஆம் வசனத்திலே மற்ற சீஷர்கள், அதர் டிசைபிள்ஸ். 29ஆம் வசனத்திலே தாமஸ், தோமா இயேசுவை கண்டதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நம்மை பார்த்து எதற்கு நீங்கள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள், எதற்காக ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நமக்கு ஒரு பதில் உண்டு. என் இயேசு இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். மை ரிடீமர் இஸ் அலைவ் டுடே. ஒருவேளை இயேசு மரித்து, இயேசு சிலுவையிலே மரித்து, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து யாரையும் பார்க்காமல் அமைதியாக பரலோகத்திற்கு சென்றிருந்தால் என்ன ஆயிருக்கும்? If Jesus has really resurrected from the grave and he did not appear and show himself to people, and if he would have gone to heaven straight away, இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு ஒரு நன்மையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். 40 நாட்கள் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே, தெளிவான திருஷ்டாந்தங்களினால், வித் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப், எல்லாம் தெளிவான நம்பிக்கை திருஷ்டாந்தங்களினால் ஒவ்வொருவரோடும் பேசி அவரை தொட்டார்கள். இயேசு அவர்களை தொட்டார். உண்மையாகவே அவர் தம்மை வெளிப்படுத்தி 40 நாட்கள் காட்சியளித்து அதற்கு பிறகு தன்னுடைய பிதாவுக்கு பரமேறி சென்றார். அதற்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றவர்கள் எல்லா இடத்தையும் அங்கே பார்க்கலாம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கிரேவ், அந்த கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்து போன ஒலிவ மலை இன்றைக்கும் இருக்கிறது. அவர் நடந்த இஸ்ரவேலிலே எல்லா பைபிள் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா இடங்களும் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. இந்த எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்குள்ளாக நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் மரியாளை சந்தித்தார். அன்றைக்கு மற்ற சீஷர்கள் அவரை பார்த்தார்கள், தோமாவும் அவரை பார்த்தார் என்பதை விட இன்றைக்கு இந்த ஆராதனை முடித்து நாம் செல்லும்போது நான் இயேசுவை கண்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். I have seen Jesus in my life. இந்த 3 கதாபாத்திரங்களையும் இந்த காலையிலே உங்கள் முன்பு சில நிமிஷங்கள் வைத்து நாம் ஜெபித்து நாம் முடிக்கப் போகிறோம். 3 பேரும் 3 வித்தியாசப்பட்ட சூழ்நிலையின் வழியாக இருந்தார்கள். இந்த 3 நபர்களும் இயேசுவை மரித்ததற்கு முன்பதாக நன்றாக அறிந்தவர்கள். They have known, they have been with Jesus, they have talked to him, they have sat and ate with him, fellowship with him. அவரோடு உட்கார்ந்து உணவு உண்டார்கள், பேசினார்கள், ஐக்கியம் கொண்டார்கள். அவர் மரித்த பிறகு அவர்களுக்கு உள்ளாக மனக்கலக்கங்கள் இருந்தன. அவர்களுக்குள்ளாக இருந்தது கர்த்தருடைய வார்த்தைகள். அவர் உயிரோடு இருந்தபோது இயேசு பேசின வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளாக இருந்தது.
மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் இருந்தது. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தன. இயேசுவை அவர்கள் கண்டபொழுது அவர்களுடைய அனுபவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். What happened to them in their situation? அவர்களுடைய சூழ்நிலையிலே இயேசு எதை செய்தார்? இந்த 3 சிந்தனையும் நான் தந்து செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். The resurrected Savior, உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளை அவளுடைய ஏமாற்றத்திலிருந்து மரியாளை அழைத்தார். Jesus called Mary from her disappointment. அதுதான் முதல் சிந்தனை. The resurrected Savior called Mary from her disappointment. அவளுடைய மரியாளுடைய ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையிலிருந்து மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார். இரண்டாவதாக, the resurrected Savior comforted that other disciples who were in dreadful situation. மற்ற சீஷர்களை இந்த உயிர்த்தெழுந்த இயேசு பயத்திலே ஆறுதல் படுத்தினார். கம்ஃபர்ட் இன் ட்ரெட். முதலாவதாக, he called them in their disappointment. மூன்றாவதாக, தோமாவை குறித்து வாசிக்கும் பொழுது he convinced Thomas from all his doubts. தோமாவை அவனுடைய சந்தேகத்திலிருந்து அவர் தெளிவுபடுத்தினார். He convinced Thomas from all his doubts. இந்த 3 பேர், இந்த 3 சூழ்நிலை இதுதான். மரியாள் ஏமாற்றம், disappointment. Other disciples, மற்ற சீஷர்கள், they were in a dreadful situation. பயத்தோடு காணப்பட்டார்கள். மூன்றாவது தோமா, he was in doubt, சந்தேகத்திலே இருந்தான். இந்த 3 பேரையும் அவருடைய சூழ்நிலையிலிருந்து இயேசு விடுவித்தார். மரியாளை ஏமாற்றத்திலே என்ன செய்தார்? மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார். he called Mary. ரெண்டாவது பாருங்க, இந்த மற்ற சீஷர்கள் பயத்தில் இருக்கும்பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தினார். அவங்க இருந்த அந்த ஃபியர்லேருந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணினார். மூன்றாவதாக, தோமாவுடைய சந்தேகத்திலிருந்து தோமாவை he convinced him, அவனை தெளிவுபடுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை இந்த 3 விதமான சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திப்போம். 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். John 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இருட்டோடே, while it was yet dark, இந்த ஸ்திரீகள் எல்லாம் கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். அதை 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டதை கண்டாள். ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருந்தார்கள். அந்த கல் என்ன செய்யப்பட்டிருந்தது? புரட்டப்பட்டிருந்தது. The stone that was against the sepulchre of Jesus was rolled away. ஆமென். உயிர்த்தெழுந்த நாள் காலையிலே ஸ்திரீகள் மரியாள், மகதலேனா மரியாள் எங்கே இருக்கிறாள்? நாளை காலையில் ஒரு 4 மணிக்கு கீழ்பாக்ஸ் மெட்ருக்கு எத்தனை விமன் வருவீங்கன்னு தெரியல. ஸ்திரீகள் எங்கே போகிறாங்க? ஐயோ கல்லறைக்கு நான் வரல, அதுவும் இருட்டில் போகணுமா அப்படின்னு பயப்படும். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் தைரியசாலிங்க மாதிரி இருக்கீங்க. நீங்கள் போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன், மரியாள் மாதிரி. ஸோ மகதலேனா மரியாள் போய் அங்கே நின்று தேடி கொண்டிருக்கிறாள். என்ன தேடுகிறாள்? she was not seeking Jesus who was resurrected, she was seeking the dead Jesus. மரித்த இயேசு
இன்னொரு மற்ற காஸ்பல்ஸில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவள் அழுது கொண்டே சொல்கிறார், டெல் மீ வேர் யூ ஹேவ் கெப்ட் ஹிம், ஐ வில் கேரி ஹிம் அவே. இயேசுவை எங்கே வச்சிங்க? அவருடைய சடலம் உள்ளே இல்லையே, சொல்லுங்கள், நான் அதை சுமந்து கொண்டு சென்று விடுகிறேன். அப்போது அவருடைய மனநிலைமை என்னன்னா, ஒரு பெரிய ஏமாற்றம். ஷி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். கையில் அவங்க என்னெல்லாம் எடுத்து வந்திருக்கிறாங்க, எல்லா தூப வர்க்கங்கள், எல்லா பெர்ஃப்யூம்ஸ் வந்து அவருடைய சரீரத்தை நல்லா எம்பாம் மறுபடியுமாக பண்ணலாம் என்று எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துல இயேசு இல்லை. மிகவும் அவள் ஏமாற்றம் அடைகிறாள். ஷீ பிகேம் டிசப்பாயிண்டட். அது உண்மையான ஏமாற்றம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உண்மையான ஏமாற்றம் அல்ல. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவருடைய சரீரத்தை உண்மையாகவே அவங்க கொண்டு போயிருந்தால் அது ஒரு ஏமாற்றம். இவருடைய அறியாமையினால் வந்த ஏமாற்றம் அது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஏமாற்றங்கள் நம்முடைய இக்னரன்ஸால் வருகிறது. we get disappointed and we start groping. நம்ம ஏமாற்றம் அடைகிறோம், அதில் ஒரு பேஸே இருக்காது. இவள் ஏமாற்றம் அடைந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய ஏமாற்றத்தை 3 காரியங்களிலாம் நான் பார்க்கலாம். There are 3 important things said in this chapter about her disappointment. முதலாவதாக her tears, அவளுடைய கண்ணீர், 11ஆம் வசனம். இரண்டாவதாக her thoughts, அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய எண்ணங்கள். மூன்றாவதாக her talk, அவளுடைய வார்த்தைகள். இந்த 3ஐயும் பார்க்கும்பொழுது தான் இவள் ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறாள் என்று அறிந்து கொள்ளலாம். You can note down her tears, அவளுடைய கண்ணீரை பார்க்கலாம், அழுகையை பார்க்கலாம். You can know her thoughts, அவளுடைய எண்ணங்களை பார்க்கலாம். You can see what she was talking. 11ஆம் வசனம், verse 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளாக பார்க்கிறாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? she was crying. அவள் கல்லறையின் வெளியே நின்று அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாள். முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, யாருன்னு தெரியல. இந்த சீஷர்லாம் வந்து பார்த்து குனிந்து பார்த்தாங்க. இயேசுனுடைய சடலம் இல்லை என்று. காலையில் வந்து தூக்கத்தை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறியம்மா, நாங்கள் போய் திருப்பியும் தூங்குகிறோம், அப்புறம் பொழுது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சீஷர்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிட்டார்கள். ஆனால் மரியாள் வீடுக்கு செல்லவில்லை. அவள் கல்லறைக்கு வெளியே நின்று அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுடைய முகத்திலே, அந்த அழுகையிலே ஒரு ஏமாற்றம் இருந்தது. தமிழ் பைபிளோட இங்கிலீஷ் பைபிளில் 11ஆம் வசனம் பட் மேரின்னு இருக்கும். எல்லாரும் போயிட்டாங்க, பட் மேரி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் கிரைங் பிகாஸ் she felt she was disappointed. நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இரண்டாவது பாருங்கள், 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், verse 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. Look at her thoughts there. She was not even crying, but she was thinking something. இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு பின்பாக நின்று கொண்டிருக்கிறார். பின்னால் இருந்து அவளை அழைக்கிறார். அவள் அவரை திரும்பி பார்த்து, அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். Look at all the thoughts that was going in her mind. அவள் பல காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இயேசுவை பார்த்த உடனே இயேசுவை யார் என்று யோசிக்கிறாள்? தோட்டக்காரர், கல்லறை தோட்டத்தை பார்த்துக்கிறவர் இவர். காலையில் யார் வந்து இங்கே இருக்க போகிறது? இந்த கல்லறையை பேணி காக்கிறதுக்காக இருக்கிற இந்த மனுஷன், இவர் ஒரு தோட்டக்காரர். இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவளால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவருடைய உள்ளான கண்கள் திறக்கப்படவில்லை. அவள் she had her own thoughts in her mind.
17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். she started talking with Jesus. இயேசுவோடு அவள் பேச ஆரம்பிக்கிறார். அதை 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எங்கே போய் அந்த பாடியை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அதை கொண்டு போய் விடுகிறேன். 3 காரியம்: அவளுடைய ஏமாற்றம், அவளுடைய கண்ணீர், 2வது அவளுடைய எண்ணங்கள், 3வது அவளுடைய பேச்சு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே நாம் இங்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்பொழுது நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் ஏன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்கள்? வாட் வாஸ் ஹர் டாக்? அவருடைய பேச்சு என்று சொல்வதை விட அவள் உளறி கொண்டிருந்தாள். ஷி வாஸ் பிளாபரிங் சம்திங். அவள் ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறாள். காரணம், இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஏமாற்றம். பெரிய ஒரு ஏமாற்றம் அவருடைய இருதயத்திலே காணப்பட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். he starts misunderstanding everything. understanding closes for him. ஐயோ, என்னை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று யோசித்த உடனே, ஒருவருக்கு நான் பணம் கொடுத்தேன், அவர் தருவேன் என்று சொன்னார், இந்த காரியத்தை அவர் முடித்து கொடுப்பேன் என்று சொன்னார், ஒரு தேதியை சொன்னார், அவர் முடிக்கவில்லை என்ற உடனே நமக்கு என்ன வருகிறது? ஏமாற்றம். நான் சொன்னபடி அவர் செய்யவில்லை, ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் தெரியுங்களா? we will start misunderstanding. தவறாக புரிந்து கொள்வோம். ஓஹோ, இவரை இப்படி என்று யோசித்தோம், இப்பொழுது வேற மாதிரி இருக்கிறார். மரியாள் அவளை, இயேசுவை, she was not able to understand that it is Jesus. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:49 குறித்து கொண்டு நீங்கள் வாசிக்கலாம். Mark's Gospel chapter 6 and verse 49. இயேசு கிறிஸ்து கடல் மேல் சீஷரை நோக்கி நடந்து வருகிறார். இவங்கெல்லாம் படகுல இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கடல் மேல் நடந்து வரும்பொழுது வேதம் சொல்கிறது, அவரை ஆவேசம் என்று எண்ணினார்கள். They were supposing him to be a spirit. யார் நடந்து வருகிறது? இயேசு நடந்து வருகிறார். ஆனால் இயேசுவை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? பேய் வருகிறது, ஆவேசம் வருகிறது. he is a spirit. அப்போ இயேசுதான் இருக்கிறார் சூழ்நிலையிலே. ஆனால் நாம் காரியத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் நமக்கு இந்த ஈஸ்டர் தினத்தன்றைக்கு உங்களுடைய ஏமாற்றத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சில நேரத்தில் அந்த ஏமாற்றம் என்னென்று நமக்கு தெரியும், பட் we start ignoring it. இல்லை நோ நான் ஏமாறல. we start justifying. சில நேரத்தில் அந்த ஏமாற்றம் அடைந்தோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் உண்மையிலே நமக்கு இருதயத்தின் ஆழத்திலே a sense of disappointment. I am so disappointed என்று உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதனால் நான் ஏமாற்றம் அடைந்தேன், இந்த மனுஷனால் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன், இந்த மனுஷியால் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன், என் நண்பனால் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன், என் குடும்ப சூழ்நிலையினால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் இயேசுவானவர் அவளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பெயரை சொல்லி அழைத்தார். ஆமென். 15ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். verse 16. மரியாளே என்றாள். இயேசு கிறிஸ்து அவளை அன்றைக்கு மறக்கவில்லை. அவள் இயேசுவை மறந்துவிட்டாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவருடைய பெயரை ஒரு நாளும் மறக்கவில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய பெயரை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறக்கவில்லை. உங்களுடைய பெயரை இயேசு அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். The Lord knows our name. He called Mary by her name.
அவளுடைய பெயரை வைத்து ஆண்டவராகிய இயேசு அவளை அழைத்தார். இன்றைக்கு உங்களை பெயரை கொண்டு உங்களை அழைக்க விரும்புகிறார். உங்கள் பெயரை வைத்து அழைக்கும் பொழுதே எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் பெயரை சொல்லி அழைத்த உடனே immediately her mind changed, இல்லையா? அந்த 16ஆம் வசனத்திலே மரியாளே என்று சொன்னபோது அவளுடைய சூழ்நிலை மாறிவிட்டது, அவளுடைய ஏமாற்றம் மாறிவிட்டது, அவளுடைய பர்பஸ் மாறிவிட்டது. 18ஆம் வசனம், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தர் கண்டதையும் அவருடனே சொன்னவைகளும் சீஷருக்கு அறிவித்தாள். இருக்கீங்களா? முதல்ல இந்த அதிகாரத்தின் முதலில் வாசிக்கும்பொழுது இதே மகதலேனா மரியாள் சீஷருக்கு போய் இயேசு சடலத்தை காணோம், ஜீசஸ் இஸ் நாட் தேர்ன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றா? ஜீசஸ் இஸ் தேர். ஜீசஸ் இஸ் டெட் என்று சொன்ன அதே மரியாள் இப்பொழுது என்ன சொல்கிறார்? ஜீசஸ் இஸ் அலைவ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். காலையில் இதான் பிரச்சனை நினைக்கிறேன்ல. காலையில் இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல, சத்தமே வராது. சில பேர் தூங்கி எழுந்துச்சோன்னா 1 hour ஆகும் அந்த லைஃப் வர்றதுக்கு, இல்லை? ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஜீவிக்கிறார் என்று அவள் சொல்லுகிறாள். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியில் சில பேர் வாழ்க்கை டல் ஆகிட்டே போகிறது, சில பேர் வாழ்க்கையில் சோர்வுக்கு மேல் சோர்வுது. அப்படியே முகத்திலே எழுதி வச்சுருக்கோம், அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். முகத்தை பார்த்த உடனே டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட் அப்படியே எழுதியிருக்கோம். இல்லை பாஸ்டர், அதெல்லாம் இல்லை, முகத்திலே எழுதி வச்சிருக்கு. இயேசு இன்றைக்கு அதை மாற்ற விரும்புகிறார். ஆமேன். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, மரியாள் முன்பாக துர்செய்தியை சொன்ன மரியாள் இயேசு சந்தித்த உடனே she was talking good news. வார்த்தை எல்லாம் பவர்ஃபுல்லாக மாறிவிட்டது. சீஷரிடத்திலே ஓடுகிறாள். அவள் எல்லாரிடம் ஓடி நான் இயேசுவை கண்டேன் என்று அவள் சொல்ல ஆரம்பித்தாள். இதான் முதல் காரியம் இன்றைக்கு. இயேசுவை அவள் கண்டதினால் அவளுடைய ஏமாற்றத்திலிருந்து இயேசு அவளை அழைத்தார். ஜீசஸ் கால்ட் ஹர் இன் ஹர் டிசப்பாயின்மெண்ட். இரண்டாவது குழுவினருக்கு நாம் வருவோம். 25ஆம் வசனம், verse 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளுடனான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே விட்டாலொழிய போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ரெண்டாவது சீஷர்கள் பாருங்க, செகண்ட் குரூப் ஆஃப் டிசைபிள்ஸ். இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று தோமாவிடம் சொல்லுகிறார்கள். இவங்க இயேசுவை பார்த்தார்கள். த செகண்ட் குரூப், முதல் குரூப் என்று மரியாள் அவள் ஏமாற்றத்தில் இருந்தாள். ஆண்டவர் பெயரை அழைத்து ஏமாற்றத்திலிருந்து விடுதலையை தந்தார். இரண்டாவது பாருங்க, மற்ற சீஷர்கள். இங்கே மற்ற சீஷர்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது, 10 பேர் இல்லை 10 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள குறித்து சொல்கிறேன். 19ஆம் வசனம் பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, இன்னைக்கு சாயந்தரம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், பயந்துட்டாங்க, ஃபியர், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம யூதர்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை பாதுகாத்தார். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? they were all so afraid. கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயத்தினால் என்ன செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே போய் சாவி எடுத்து நல்லா பூட்டிட்டாங்க, இல்லையா? பயந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? ரூமில் போய் கதவை பூட்டிப்பாங்க, திறனாலும் திறக்க மாட்டாங்க. பயம் வந்துடுச்சு, வாழ்க்கையில் ஒரு திகில். 10 சீஷர்கள் அவர்கள் பயந்து போனார்கள். அவளுக்கு நல்ல செய்தி எப்போ வந்தது? காலையிலே வந்துடுச்சு. காலையிலே மரியாள் போய் சொல்லுகிறாள், இயேசுவை நான் பார்த்துட்டேன்,
காலையில் நம்மலாம் ஓடணுமே, அப்புறம் நீங்களாம் வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் நான் அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்தேன். இயேசு எனக்கு வெளிப்பட்டார், நான் இயேசுவை பார்த்தேன். இதை உங்களுக்கு இயேசு சொல்ல சொன்னார். எல்லா நியூஸும் காலையில் அவங்க கேள்விப்பட்டுட்டாங்க. எல்லா செய்தி மெசேஜ் காலையில் வந்துடுச்சு. மதியானம் நல்லா ஈஸ்டர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அவங்க ஈவினிங் சர்வீஸ் இல்லையா, நல்லா பூட்டிட்டு யூதர்களுக்கு பயந்து அவள் என்ன செய்கிறார்கள், பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. கதவுகளை பூட்டிட்டு பயத்தோடு அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை நாம் என்ன சொல்லலாம்னா ட்ரெட்ஃபுல் சிச்சுவேஷன், மிகவும் பயத்தில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 74 விதமான ஃபியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 74ன்னு சொல்கிறாங்க, தெரியல. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து ஒரு பயம் இருக்குது. சில பேருக்கு கருப்பாம்பூச்சி பார்த்தா பயம். எத்தனை பேருக்கு கருப்பாம்பூச்சி பார்த்தா பயம் தெரியல. சில பேருக்கு பள்ளியை பார்த்தா பயம். அப்படியா? இப்போ உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் சிங்கத்தை பார்த்தா கூட பயப்பட மாட்டீங்க போல இல்லை. சில பேருக்கு தண்ணியை பார்த்தா பயம். சில பேருக்கு தண்ணியை பார்த்தா, சில பேருக்கு ஏரோப்ளைனில் பறக்கணுன்னா பயம். நிறைய பயம் இருக்குது இல்லையா? அது எதையாவது ஒன்று பார்த்தா 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடிடுவாங்க. திடீர்னு நாயை பார்த்தா சில பேருக்கு பயம். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ். சில பேருக்கு எனக்கு பயம் வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. ஃபியர் அபவுட் ஃபியர். ஸோ நிறைய விதமான பயங்கள் இருக்கிறது. இந்த பயம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நமக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? இந்த பயம் நமக்கு இருக்கும்பொழுது, நான் என்னுடைய அனுபவங்களை தான் பார்த்தது தான் சொல்கிறேன். நமக்கு பயமாக நம்ம இருக்கும்பொழுது பயம் முறுத்துறவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இதோ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க, உங்கள் ரைட் லெஃப்டில் இருக்காங்க. அப்படி இருமுனோடனே செக் பண்ணிவிடுங்க, ஏதாவது இருக்க போகுது. ஒரு பயம் 2 பயம் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதுவே கிஃப்டடாக இருப்பாங்க. பயமுறுத்துறதுக்கே அவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்துலாம் பயப்படவே கூடாது. இன்றைக்கு உயிர் தெழுந்த வல்லமை, இயேசுனுடைய வல்லமை என்ன செய்யும் தெரியுங்களா? இந்த பயமாக இருந்த சீஷர்களுக்கு பயத்தை எடுத்து போட்டது. ஆமேன். இன்றைக்கி நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் வசனத்துலேருந்து அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. பயமாக இருந்த சீஷர்கள் அவ்வளவு தைரியமானார்கள். வீட்டில் போய் பூட்டிட்டு பயந்த சீஷர்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். எதற்கு இவங்க பயப்படணும்? எதற்கு? ஐயோ, அடிச்சிருவாங்களா, குத்திடுவாங்களா, யூதர்கள் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களா ஒரு பயம். இன்றைக்கி பேசிக்காக நமக்கு என்ன பயம்? கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா உயிர் போயிடுமோன்னு பயம். எப்படி போவோம் உயிர்? நிறைய பேருக்கு உயிர் மேலே பயம். இவங்களுக்கு உயிர் மேலே பயம் வந்துடுச்சு, போய் பூட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள. இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் நடுவிலே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று கூறினார். அதாவது இயேசு அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏன்னா இவங்க அற்புதத்தை பார்க்கலன்னா நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி சும்மா இந்த மெசேஜ்லாம் கொடுத்தா நிறைய பேர் விசுவாசிக்க மாட்டாங்க. அற்புதம் நடக்கணும். ஒரு அற்புதம் நடந்தால் தான் அவங்க விசுவாசிப்பாங்க. என்ன அற்புதம் நடக்கிறது? பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக இயேசு உள்ளே வந்துட்டார். எப்படி வந்தார்? எதையா திறந்து வச்சுருக்கிறீங்களா? எதுவுமே திறக்கல, எல்லாமே பூட்டி இருக்கு. டோரு ஒருத்தர் கேட்டாங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணிங்கன்னா இவர் உள்ளே நிற்கிறாரு. என்ன தான் பயத்தோடு கூட லாக் பண்ணியிருந்தாலும் எங்கே நிற்கிறார் இயேசு? அவங்க மத்தியில் நிற்கிறார். அதுவே ஒரு அற்புதம். இன்னைக்கு இயேசுவே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலும், ஏதோ இயேசு ஒருவர் இருக்கிறார், ஐ ஹவ் லாக்ட் ஜீசஸ், ஐ டோன்ட் வாண்ட் ஜீசஸ்ன்னு சொன்னாலும், இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க பாருங்கள், உங்கள் மத்தியில் இயேசு நிற்கிறார். எதற்காக? பயத்தை நீக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து அவருடைய பயத்தை நீக்கினார். இயேசு அவர்களை விடுதலையாக்கினார். ஜீசஸ் டெலிவர்ட் தெம், அவர்களை ஆறுதல் படுத்தினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், இட் இஸ் நாட் அ ஃபேபிள் ஆர் அ ஸ்டோரி. நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம் ஒரு கட்டுக்கதை அல்ல, நடந்த சம்பவம். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை குறித்து நாளுக்கு நாள் பயம், இந்த பயத்தினால 200/100 பிளட் ப்ரெஷர் எங்கேயோ போயிட்டுருக்கு,
பயப்படவே பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளாக இயேசு வந்து நிற்பார். He will come and comfort you. இயேசு கிறிஸ்துனுடைய ஆறுதல் உங்களுக்கு போதும், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு போதும். இயேசு கிறிஸ்து அவர்களை முற்றிலுமாக விடுதலையாக்கினார். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்பதானே நீங்க பயந்திருந்தீங்க. 19ஆம் வசனத்தில் பயந்ததினால் ஃபியர், பயம் இருந்தது. 20ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். They were joyful seeing the resurrected Savior Jesus Christ. இது எப்படி நடக்கும்? இயேசு இருந்தால் நடக்கும். ஆமென். நம்முடைய முகங்களிலே கர்த்தர் எப்போதும் சந்தோஷத்தை தருவார். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்கள் முகங்களிலே சந்தோஷத்தை தருவார். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, கொஞ்சம் சிரிக்க மாட்டீங்க. சிரிக்கவே மாட்டேன். சில பேர் முகம் வந்து சிரிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்க போகிறார் கர்த்தர்? கிளாக்கில் 6 மணி பார்த்துருக்கீங்களா? 6 எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 2:45 எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? சிரிச்ச முகம் தான் 2:45. அப்போ 6 முகத்தை 2.25 கர்த்தர் மாற்றுவார். இன்னையிலிருந்து உங்கள் முகங்கள் கலை உள்ளதாகவும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையினாலும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆல்வேஸ் ஜாய்ஃபுல். ஆமே. காலைன்னு சொன்னே முகத்தை தூக்கிட்டு வருவாங்க சில பேர். ஐயோ இன்னைக்கு முகத்தை தூக்கிட்டாங்களா, இன்னைக்கு முடிஞ்சது கதை. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பெற்ற சீஷர்கள் அன்னையிலிருந்து மிகவும் சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கு ஜீவன். இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜாய் எவ்ரி டே. தினந்தோறும் சந்தோஷமான வாழ்க்கை. தினந்தோறும் பிரச்சனை இருக்கு பிரதர், பாஸ்டர், எல்லாம் இருக்கு. பட் ஐ எம் so happy today because I have the resurrected life of Jesus in me. எனக்குள்ளாக உயிர்த்தெழுந்த வாழ்க்கை இருக்கிறது. I am so joyful. எங்கே சாப்பிட போகலாம், எங்கே போய் விளையாடலாம், எங்கே பேசலாம். I am so joyful. நான் போய் பூட்டிட்டு வீட்டில் இருக்க மாட்டேன். நான் வெளியே வந்து கர்த்தருக்கு சந்தோஷமாக இருப்பேன். அவர்களுடைய பயத்தை தன்னுடைய ஆறுதலினால் அவர் நிவர்த்தி செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்ய விரும்புகிறார். கடைசியாக 24-25 வசனம் verse 24-25 வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே. அப்போ மூன்றாவதாக இயேசுவை காண்கிறது. இயேசுவை பார்த்தவர் யார் என்றால் தாமஸ். தோமா பார்க்கிறார். 24ஆம் வசனத்தை நான் ஏன் வாசித்தேன் என்றால், எல்லா சீஷர்களும் அன்றைக்கு மாலையிலே கூடி இருக்கும்பொழுது தோமா அன்றைக்கு இல்லை. அவர் எங்கே போயிருக்கிறார். தாமஸ் வாஸ் நாட் தேர். அவர் வருகிறார்கள். மற்ற சீஷர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன் என்ன சொல்றான்? அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். அந்த காயத்திலே என் விரலை விட வேண்டும். என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய நான் என்ன பண்ண மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். நம்ப மாட்டேன் என்ற ஒரு கூட்டம் இருக்குது இந்த உலகத்தில். அதை பார்த்துருக்கீங்களா? அவங்களே நம்பிட்டாங்க அப்படின்வாங்க. ஏன் அவங்க நம்ப மாட்டாங்களா? அதுனா அவங்களே நம்ப மாட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லி சிலரை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த கேட்டகரி. இவர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன். அது இயேசு 10 பேர் சொல்கிறான். 10 பேர் சொல்கிறாங்க, இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் வந்தார், எங்கள் மேலே ஊதினார், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பார்த்தியா, பயந்து உள்ளே இருந்தோம், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ தான் எங்கேயோ போயிட்ட, சாயந்தரம் எங்கேயோ போயிட்ட, ஈவினிங் பாஸ்ட்டு வர சொல்லியிருக்கார், நீ தான் எங்கேயோ போயிட்ட. அவன் எங்கேயோ போயிட்டான். ஆனாலும் பாருங்கள், இயேசு அவனையும் அணைத்து கொள்கிறார். அவன் வாயிலிருந்து பாருங்கள் 2 காரியத்தை சொல்லுகிறேன். தாமஸுக்கு இருந்த காரியம் சந்தேகம், டவுட்,
சந்தேகம். இது ரொம்ப மோசமான பிசாசு. இது சந்தேகம். இந்த சந்தேகம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது நம்ம இருதயத்திலேருந்து போகிறது. அதை விடுவிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏதாவது ஒரு டவுட் நமக்கு வந்துடுச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தாமஸ் முன்னர் தானே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம். நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்க மாட்டேன், ஐ வில் நாட் பிலீவ். ஹீ வாஸ் ஸோ ஸ்டபர்னஸ். அப்படி ஐ ஓன்ட் பிலீவ். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு வந்தார், உயிரோடு வந்தார், நம்ம இயேசு தான்ப்பா, நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அவர் தான் வந்தார். நான் விசுவாசிக்க மாட்டேன். 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் இயேசு வருகிறார். 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவனுடைய கூட இருந்தார். இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இந்த தடவை நான் இருப்பேன். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 27ஆம் வசனத்தில் இயேசு 8 நாளைக்கு பிறகு தாமஸை தேடி வருகிறார். அவர் அங்கே வந்து நின்று அவர் சொல்லுகிறார், தோமாவை நோக்கி, எல்லாரையும் விட்டுட்டு நேராக நம்ம டவுட் மாஸ்டர்கிட்ட போனார். சந்தேக பேர்வழி இருக்கார்ல, அவர்கிட்ட நேராக போனார். போய் என்ன சொல்லுகிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. யார் இயேசுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்களா? இல்லை. ஜீசஸ் ஆல்வேஸ் ஹியர்ஸ் அண்ட் ஓவர் ஹியர்ஸ் ஆல் அவர் டாக் டுடே. நாம் பேசுகிறத எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு அவர் கேட்கிறவராக இருக்கிறார். தனியாக கிச்சனில் போய் பேசிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள், அதை கேட்பார். வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம், அதை கேட்பார். ஃபோனில் பேசுகிறத எல்லாவற்றையும் அவர் கேட்பார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவன் என்ன சந்தேகப்பட்டானோ அதே காரியத்தை வந்து இயேசு தோமாவுக்கு பேசுகிறார். He came for that one person. அந்த ஒரு தோமாவுக்காக வந்து இயேசு அவனோடு கூட பேசுகிறான். 28ஆம் வசனம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என்ன நடந்தது? The stubbornness became submission. இவ்வளவு வைராக்கியமாக அவன் இருந்தவன், அவன் அடிபணிந்தான், இயேசுவுக்கு அடிபணிந்தான். இயேசு அவனை தேடி வந்து, தோமாவே ஏன் சந்தேகப்படுகிறாய்? இல்லையா, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். யூ வாண்ட் டு see and believe. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு தோமாவனுடைய சந்தேகத்தை எப்படி தெளிவுபடுத்தினாரோ, இன்றைக்கு இயேசு உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்மளை மனதை தெளிவுபடுத்துவது இயேசு மட்டும்தான். எந்த கவுன்சிலர் யார் வந்து நமக்கு தெளிவுபடுத்தினாலும் சில டைம் நம்முடைய மனதில் அந்த சந்தேகம் இருக்கிறது, நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தோமாவை தேடி வந்து அவருடைய மனதை முற்றிலுமாக தெளிவுபடுத்தினார். அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? மை லார்ட் அண்ட் first time God is used for Jesus. First time God என்ற வார்த்தை இயேசுவுக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவே நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய தெய்வமாக இருக்கிறீர் என்பதை அவன் தாழ்த்தி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய மனது தெளிவடைந்துகிறது. இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், the Lord wants to clear your mind. நம்முடைய மனதை, நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய பயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆமேன். எனக்கு நிறைய பேர் வந்து இயேசுவை விசுவாசித்து இயேசுவை முழுமனதாக பின்பற்ற முடியாத காரணம், இன்னும் தெளிவு இல்லை, இன்னும் சில காரியத்தில் தெளிவு இல்லை. ஆண்டவருடைய காரியங்களிலே சிலர் பின்மாற்றம் அடைகிறார்கள். நல்ல ஆலயத்திலே முன்பாக இருக்கிறவர்கள் they have backslidden. காரணம், தெளிவு போயிடுச்சு, ஸ்டபர்னஸ் வந்துடுச்சு. நான் இதை நம்ப மாட்டேன், இனிமேல் எனக்கு ஜெபம்லாம் நம்ப மாட்டேன், இனிமேல் வசனம்லாம் எனக்கு வேணாம், தெளிவு போயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஒருவேளை அப்படிப்பட்டவன் இருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒன்ஸ் we lose our mind, everything goes from us. கர்த்தர் தோமாவை தேடி வந்து தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். உனக்காக சிலுவையிலே நான் மரித்த கைகள் இதுதான், உனக்காக குத்தப்பட்ட விலாவு இதுதான், உனக்காக பார், உன்னுடைய விரலை என்னுடைய கையிலே நீர் விட்டு பார் என்பதை அவர் காண்பித்தார். ஆமேன். அன்றைக்கு தோமாவுக்கு ஃபிசிக்கலாக போயிட்டு அன்றைக்கே உங்களையும் என்னையும் பற்றி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொன்னார்? அன்னைக்கே விசுவாசத்தை எழுதிட்டார். என்ன எழுதிட்டார் தெரியுங்களா? நீ கண்டு இன்றைக்கு விசுவாசிக்கிறாய். 2024 ஆண்டு 31 மார்ச் மாதம் ஈஸ்டர் சர்வீஸ் அன்னைக்கு காணாமல் விசுவாசிக்கிற பிலீவர்ஸ் சாப்பல் விசுவாசிகள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இயேசு வந்து நின்னா வேற விஷயம். நிறைய பேருக்கு சீயிங் இஸ் பிலீவிங். பட் இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தெரியுமா, பிலீவிங் இஸ் சீயிங். சில பேர் கண்டு தான் விசுவாசிப்பார்கள், சிலர் விசுவாசிப்பார்கள் அப்புறம் காணுவார்கள். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு நாம் காணாமல் இயேசுவை விசுவாசிக்கிறோம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இயேசு நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து நம்மை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒருவேளை கன்ஃபியூஷனில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய பல காரியங்களை குறித்த குழப்பம் இருக்கிறதா? உண்மையாகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் உங்களை தெளிவுபடுத்துவார். ஆமென். 3 காரியத்தை இன்றைக்கு யோவான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்து கொண்டோம். மகதலேனா மரியாள், மற்ற சீஷர்கள், தோமா. The Lord called Mary from her disappointment. The Lord comforted the disciples from their dread. And the Lord convinced Thomas from his doubts. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். Praise you Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஹalleluya. Praise you Jesus. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து, இன்னைக்கு என ஒரு வல்லமையால நிரப்பி நீர் அனுப்பும் கர்த்தாவே. இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே மரியாள் உம்மை கண்டது போல, மற்ற சீஷர்கள் உம்மை கண்டது போல, தோமா உம்மை கண்டது போல நான் உம்மை காண விரும்புகிறேன். என் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. என் இருதயத்திலே ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ், என் இருதயத்திலே பயம் இருக்கிறது, என் இருதயத்திலே சந்தேகங்கள் இருக்கிறது. இயேசுவே, இதிலே நான் வாழ விரும்பவில்லை. சகோதரனே, சகோதரியே, பிரதர், சிஸ்டர், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் எவ்வளவு நாள் ஏமாற்றத்தில் இருக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் பயத்தில் வாழ போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் சந்தேகத்தில் இருக்க போறீங்க? இன்றைக்கு நீங்க விடுதலை ஆகுங்க. உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். Start your life with Jesus today. இன்றைக்கு இயேசுவோடு கூட நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹோசன்னா. ஹalleluya. ஹோசன்னா. Hosanna. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இன்றைக்கு கடந்து செல்வோம். உங்க வாழ்க்கையில பிஃபோர் ஈஸ்டர், ஆஃப்டர் ஈஸ்டர், நாளை முதல் உங்க வாழ்க்கை பவர்ஃபுல் லைஃப், வல்லமையுள்ள வாழ்க்கை. உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க பெயரை இன்றைக்கு கூப்பிடுகிறார்.
கர்த்தாவே, இன்றைக்கு என்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு வேணும். உம்மை நான் முற்றிலுமாக விசுவாசிக்க விரும்புகிறேன். நான் முற்றிலுமாக விடுதலையாக விரும்புகிறேன். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சந்தேகங்கள், எல்லாம் பயங்களையும் கர்த்தர் நீக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள், எனக்கு இயேசு என்னை தொடணும், இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த வல்லமை என் சரீரத்தை தொடணும், எங்கள் வீட்டில் விடுதலை வரணும், என் வேலையிலே கர்த்தருடைய கிரியை இருக்கணும் என்று சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓ அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட கரத்தை நீர் காண்கிறீர். கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தி, இன்றைக்கு நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ள வார்த்தைகள். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். இன்னைக்கு உயிரோடு கூட நீர் எழுந்திருக்கிறீரே. இன்றைக்கு எங்களுக்காக, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் நடந்து கொண்டிருக்கிறீர். உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, மரியாதை போல கண்ணீரிலே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் அழுகையின் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று ஒருவேளை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏன் ஒன்றன் பின் ஒன்றாக எனக்கு பிரச்சனைகள், ஏன் எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் என்று அவங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, Father, I pray, Jesus, I pray that you will touch them, Lord. இயேசுவே, நீர் அவளை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மற்ற சீஷர்களை போல போய் அவர்கள் ரூமிலே பூட்டிக்கொண்டு பயந்திருக்கிறார்கள். அவ்வப்போது பயந்து நடுங்குகிறார்கள். ஆண்டவரே, இமேஜினரி ஃபியர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் தாமஸை போல சந்தேகங்கள், இருதயத்தில் நிறைய சந்தேகங்கள் தெளிவுபடுத்தும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் நீர் வைத்து, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். கர்த்தாவே, எந்த இடத்துல அவங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ, in the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் பலவீனங்கள், வியாதியிலிருந்து விடுதலையாவார்களாக. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது விடுதலையாக்கப்பட்டவர்களாக, மரியாதை போல, கர்த்தாவே, மற்ற சீஷர்களை போல சந்தோஷப்பட்டு, தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஒவ்வொரு சிறியோர் பெரியோரையும். இன்றைக்கு இந்த சபைக்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல கிருபை தாரும். ஆலயத்துக்கு வர முடியாமல் ஒருவேளை வீட்டில் சுகமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் விசேஷமாக இந்த விசேஷித்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.